பேப்லோ அப்படின்ட்டு ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு முறை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஒரு எலிய பிடிச்சிட்டு வந்துட்டு 2 கதவு, சின்ன சின்ன கதவு. அந்த 2 கதவு முன்னாடி வச்சுட்டாரு. ஒரு கதவுல வந்து உணவு வச்சிருக்காரு. இன்னொரு கதவ தொறந்து போய் அங்க டச் பண்ணோம் அப்படின்னா, அது ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ 2 அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காரு. எலி என்ன பண்ணுது அப்படின்னா, போய் முதல்ல இந்த ஷாக் அடிக்கிற இடத்த போய் பாக்குது. ஐயோ! ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுலருந்து வெளில வந்து மறுபடியும் உணவு இருக்கக்கூடிய கதவுக்குள்ள போகுது. அங்க சாப்பிடுது. இப்படி பழகிடுச்சு. அது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப எந்த கதவுக்குள்ள போனா உணவு கிடைக்கும்னு தெரிஞ்சுது. அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாத்தி வச்சாரு. உணவு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஷாக்கையும், ஷாக் இருக்கிற இடத்துல உணவு வச்சாரு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுது? டெஸ்ட் பண்ணி பாக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இந்த உணவு மாறிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உணவு சாப்பிட ஆரம்பிச்சு அந்த கதவுக்கு போறதே கிடையாது. இப்படி என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் மாத்தி வைக்கிறார். மறுபடியும் என்ன பண்ணுது? கண்டுபிடிக்குது. மறுபடியும் தன்னுடைய உணவு எங்க இருக்கோ அதுக்கு போகுது. இப்படி ஒரு 5 தடவ என்ன பண்றாருன்னா, மாத்தி மாத்தி உணவையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய அந்த கதவையும் மாத்தி மாத்தி வைக்கிறார். அது என்ன பண்ணுது? இங்க, அங்க, அங்க, அங்கன்னு சாப்பிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த உணவ என்ன பண்றாரு? எடுத்து வெளியில வச்சுட்டாரு. எடுத்து வெளிய வச்சுட்டாரு. 2 பக்கத்துலயும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல ஷாக் குடுத்துட்டு, ஒரு இடத்துல எம்ப்டியா விட்டாரு. எம்ப்டியா விட்டதுக்கு அப்புறம், அந்த எலி என்ன பண்ணிருக்கும்னு நெனைக்கிறீங்க நீங்க? அந்த எலி என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தது? மறுபடியும் எந்த கதவுக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கு. அந்த எலிக்கு என்ன புரியல அப்படின்னா, உணவு வெளியில இருக்கு அப்படின்றதே புரியவே இல்ல. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த பழக்கத்தினால உணவு உள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளயே ஓடிட்டு இருந்ததா, வெளில வரவே இல்லையாம். சோ நம்மள நெறைய பேர் இப்படிதான். என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த விஷயத்த துக்கமா இருக்கோ இந்த உலகத்துல, அத தவிர்க்க முயற்சி பண்றோம். எந்த விஷயத்துல கொஞ்சம் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதோ, அத செய்ய முயற்சி பண்றோம். மறுபடியும் இந்த உலகத்திலேயே சுகம், துக்கம், சுகம், துக்கம் மாறி, மாறி, மாறி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்கேயே நம்ம அத டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இத தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம, உயர்ந்த சுவை அப்படின்ற விஷயத்துக்கு போகாம, இன்னும் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களையே மாட்டி முழிச்சிட்டு இருக்கோம். அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அது போல பண்ணிட்டு இருக்கோம். அதனால சாஸ்திரம் சொல்லுது, புனః சர்வநானாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மென்னதையே மென்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. நீங்க கரும்பு ஜூஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா, அங்க கரும்ப வந்து அந்த மெஷின்குள்ள விடுவான். விட்டதுக்கு அப்புறம் அதுலருந்து நம்மளுக்கு ஜூஸ் வெளில வரும். அப்புறம் மறுபடியும் மடிச்சு 2வது முறை விடுவான். மறுபடியும் கொஞ்சம் ஜூஸ் வரும். மறுபடியும் மடிச்சு 3வது முறை விடுவான். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வரும். அப்புறம் 4வது முறை விடும்பொழுது வெறும் சக்கையா கீழ வந்து விழும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் ஒரு மாடு வரும். மாடு வந்து பாக்கும் அத. பார்த்தா கீழ எல்லாம் சக்கையெல்லாம் கிடக்குது. ஸ்மெல் பார்த்தா நல்லா வாசமா இருக்கு. கரும்பு வாசம் வருது. சரி அதுல டேஸ்ட் இருக்கும்னு நெனச்சு என்ன பண்ணும்? அத எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கும். மென்னுகிட்டே இருக்கும், மென்னுகிட்டே இருக்கும், மென்னுகிட்டே இருக்கும். வாய் ஃபுல்லா மென்னுட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட அதுல டேஸ்ட்டே கிடைக்காது. காரணம் என்னது? ஏற்கனவே அது பிழிஞ்சு எடுத்தாச்சு. சோ பிழிஞ்ச விஷயத்துல இனிமேல் டேஸ்ட் வரப்போறது கிடையாது. நம்ம பபிள் கம் சாப்பிடுற மாரி தான். பபிள் கம் போட்டு வாயில மென்னுட்டே இருப்போம். அதுல ஸ்வீட்னஸே வராது. So அது போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்திலே ஸ்டக் ஆயிறக்கூடாது. இந்த உலகத்துல இவ்வளவுதான் சந்தோஷம். இந்த உலகம் இப்படித்தான்ப்பா இருக்கும். கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் துக்கம் இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ வேண்டியது தான். அப்படின்ற பழக்கப்படுத்திக் கூடாது. நம்மள இந்த உலகத்துக்கு பழக்கப்படுத்திக் கூடாது. இந்த உலகத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஆனந்தம் இருக்கு. அதுல வந்து எல்லையற்ற ஆனந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, ஒருவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பந்தத்துல இருந்து ஒருவன் வெளியில போணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஷோரூம், நம்ம வேலை, நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டிக்குள்ளேயே நீங்க இருந்துராதீங்க. இந்த ஒரு பானைக்குள்ளேயே இருந்துராதீங்க. கொஞ்சம் இதுல இருந்து வெளியில வந்து ஆலோசனை பண்ணி பார்க்கணும். வாழ்க்கையில என்ன? நம்ம எதுக்காக உழைக்கிறோம்? நான் உண்மையில உழைப்பது சரிதானா? நான் உண்மையில கஷ்டப்படுறேன். இதுக்கு வந்து ஒர்த் இருக்கா? நான் உண்மையில எதுக்காக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம் கிடைக்குதா? இப்படி கொஞ்சம் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணும்?